வெல்கம் பேக் டு மை சேனல் ஜிம் கார்த்தி. இன்னைக்கு ஒரு முக்கியமான தகவலோட தான் நான் வந்திருக்கேன். கூட்டுறவு வங்கிகள்ல பாத்தீங்கன்னா தங்க நகை கடன்கள் தள்ளுபடியா அப்படிங்கிற ஒரு நியூஸ் பத்தி தான் இன்னைக்கு நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம். அரசு நம்மளுக்கு எதுவும் குட் நியூஸ் சொல்ல போறாங்களா, நகை கடனை வாங்குறதுக்கு என்னென்ன ஆவணங்கள் தேவை, அதை பத்தி நம்ம முழுமையா பார்க்கலாம். தேர்தல் விரைவில் வரப்போகுது, நகை கடன் தள்ளுபடி ஆக போகுது அப்படிங்கிற பெருத்த நம்பிக்கையில பாத்தீங்கன்னா தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கிகள்ல பாத்தீங்கன்னா நகைக்கடன் பெறுறதுல விவசாயிகள் ஆர்வம் காட்டி வரதா தெரியுது. இது சம்பந்தமா மாநில அரசு மேற்கொள்ளும் நடவடிக்கைகள் என்ன, இந்த கடனை பெறுறதுக்கு செயல்முறைகள் என்னென்ன, ஆவணங்கள் என்ன அப்படிங்கறத நம்ம முழுமையா பார்க்கலாம். நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் விவசாயம் பிரதான தொழிலா இருக்கு. விவசாயம் அப்புறம் கல்வி, மருத்துவம் உள்ளிட்ட செலவுகளுக்கு பாத்தீங்கன்னா விவசாயிகள் வங்கிகள்ல நகையை வச்சு கடன் பெறது வழக்கம். வங்கிகள்ல பாத்தீங்கன்னா அதிலும் அதிகமா தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கிகள், அப்புறம் மத்திய கூட்டுறவு வங்கிகள்ல நிழல்வள வங்கி போன்றவற்றில பாத்தீங்கன்னா வாங்குறத விவசாயிகள் ரொம்ப ஆர்வம் காட்டுறாங்க. இதுக்கு என்ன காரணம் தெரியுமா? தங்க நகை கடனை வங்கியில பெறதுக்கு கெடுபடியோ நிபந்தனையோ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. வட்டி விகிதமும் கம்மி. வங்கிக்கு வங்கி பாத்தீங்கன்னா வட்டி விகிதம் மாறினாலும் மொத்தத்துல வட்டி குறைவாதான் இருக்கும். அதனால மாநில, மாவட்ட தலைமை கூட்டுறவு வங்கிகள், தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்கள், நகர கூட்டுறவு சங்கங்கள் அடமானம் பெயர்ல நகைக்கடனை வழங்குறாங்க. நகைக்கடன் தள்ளுபடி பத்தி இப்ப பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு தேர்தலின் போதும் பாத்தீங்கன்னா நகைக்கடன் அப்புறம் பயிர்க்கடன் தள்ளுபடி அறிவிப்பு ஒரு வாக்குறுதி அளிக்கப்பட்டு வருது. அவங்களுக்கு பேருதவியா அமைந்து வருது. அந்த வகையில சில மாதங்கள் தேர்தல் வரப்போறதுனால இந்த நகைக்கடன் பாத்தீங்கன்னா மாநில அரசுகள் தள்ளுபடி செய்திரும் அப்படிங்கிற நம்பிக்கையிலயும் பாத்தீங்கன்னா நிறைய பேர் அடகு வச்சிட்டு இருக்காங்க. இதுல நம்ம இப்ப முக்கியமா என்ன பார்க்கணும் அப்படின்னா, நிச்சயமா பாத்தீங்கன்னா இந்த தேர்தல்ல தள்ளுபடி அறிவிப்புகள் வரும் அப்படின்ற எதிர்பார்ப்பு விவசாயிகள்கிட்ட நிறைய இருக்கு. இதனால வேளாண் கூட்டுறவு வங்கிகள்ல நகைக்கடனை வாங்குறதுல விவசாயிகள் ஆர்வம் காட்டுறாங்க. அரசு என்ன குட் நியூஸ்னா, குறிப்பா நகைக்கடன் தள்ளுபடியில திமுக ஏற்கனவே வாக்குறுதி கொடுத்திருக்காங்க. அதை நிறைவேற்றிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இப்போது நிலுவையில இருக்க நகைக்கடன் எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறது குறித்த லிஸ்டையும் ரெடி பண்ண சொல்ற மாதிரி ஒரு ஒரு தகவல் பரவிட்டு இருக்கு. மத்திய கூட்டுறவு வங்கி, அப்புறம் முதன்மை வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்கள் ஆகியவற்றில் வழங்கப்படும் கூட்டுறவு நகை கடனை பெறதுக்கு தேவையான ஆவணங்கள், நிபந்தனைகள் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாமா? நகையோட தரம் போன்றவற்றை மக்கள் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கணும். நகைக்கடன் பெறதுக்கு என்ன ஆவணங்கள்னா, வசிப்பவங்க அதாவது தமிழ்நாட்டுல குறிப்பா வசிக்கிறவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம். நகைகளோட தூய்மையும் முக்கியமும் பொதுவா 12 கேரட்ல இருந்து 22 கேரட் தங்க நகைகளை வாங்குவாங்க. சில சமயங்கள் பாத்தீங்கன்னா நாணயம் அப்படி இல்லைன்னா தங்கப்பட்டைகளை ஏற்காம இருக்கலாம். விண்ணப்பிக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட ஆதார் இருக்கணும். அப்புறம் வாக்காளர் அட்டை இருக்கணும், பேன் கார்டு இருக்கணும், பாஸ்போர்ட், இது மாதிரி ஏதாவது ஒரு அடையாள அட்டை கண்டிப்பா இருக்கணும். அதோட பாத்தீங்கன்னா ரேஷன் கார்டு, மின்சார ரசீது, அப்படி இல்லைன்னா வங்கி ஸ்டேட்மெண்ட் போன்ற முக்கிய முகவரி சான்றிதழ் 2, அப்புறம் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ 2 தேவைப்படலாம். குறைந்த வட்டி நிறைந்த பலன்கள் அப்படின்னே நம்ம சொல்லலாம். நகை மதிப்பீடு வங்கி அங்கீகரித்த மதிப்பீட்டாளர் அவங்களுக்கு மதிப்பீடு செய்யப்படும். அதை தனியா எடுக்க வேண்டியதில்லை. விவசாய நகை கடன் என்றால் நில உரிமை, பயிர் சான்று போன்ற கூடுதல் ஆவணங்களும் அப்புறம் பாத்தீங்கன்னா கேட்டாங்கன்னா அதையும் நம்ம காட்ட வேண்டியிருக்கும். ஆனா அனைத்து ஆவணங்கள் நகல்கள், அதாவது ஜெராக்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. கையெழுத்து போட்டு ரெடியா எடுத்து வச்சுட்டு போறது ரொம்பவுமே நல்லது. விண்ணப்ப படிவம் நிரப்பும் போது நகையோட எடையும் தூய்மையும் பார்த்து கடன் தொகையும் கணக்கிடப்படும். சில இடங்கள்ல அதிகபட்சமா 1,00,000 ரூபாய் வரை கூட கடன் வழங்கலாம். உரிய காலத்துல பணம் செலுத்தல அப்படின்னா அரசு விதிகளின்படி உங்களுக்கு நோட்டீஸ் அனுப்புவாங்க. அனுப்பி ஏலம் விடும் நடைமுறை போயிடும். அதனால விதிமுறைகளை சரியா பின்பற்றீங்கன்னா குறைந்த வட்டியில நிம்மதியா நம்ம கடன் பெறலாம். ஒருவேளை நீங்க இந்த கூட்டுறவு வங்கிகள்ல நகை கடன் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா இந்த வருடம் நம்மளுக்கு தள்ளுபடி ஆகுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதனால அரசு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளிவர வரைக்கும் நம்ம காத்திருக்கலாம். இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நண்பர்களே. ரொம்ப நன்றி.